சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு மிஸ்ஸஸ் சமையலறை. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்துட்டு என்னென்னா, சூப்பரான இட்லி, தோசை, சப்பாத்தி கூட சாப்பிட்ற மாதிரி, அதுவும் இல்லாமல் புலாவ் கூட கூட சேர்த்து சாப்பிட்ற மாதிரியான ஒரு சூப்பரான தக்காளி குருமா தான் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த தக்காளி குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த தக்காளி குருமா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேஸ்ட் அரைக்கணும். அதுக்கு வந்து ஒரு மிக்சர் ஜாரில் 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதை நான் 2ஆக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே வந்து 10 பல் பூண்டு, 1/4 கப் தேங்காய். தேங்காய் வந்து நீங்கள் துருவி கூட சேர்த்துக்கோங்க. 5 முந்திரி, 1 டீஸ்பூன் வந்து கசகசா சேர்த்துக்கலாம். கூடவே வந்துட்டு 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் வந்து 5 நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கலாம். தக்காளியை வந்து ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா நைஸாகவே அரைச்சி எடுத்துருந்துடலாம். இந்த அளவுக்கு வந்து ஸ்மூத்தாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். இதை விட வந்துட்டு ரொம்ப கொரகொரப்பாகவும் சரி, இல்லை ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது. இப்போ இது தனியாக இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம குருமா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். குக்கரில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அது வந்து எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடான உடனே ஒரு துண்டு பட்டை, 3 கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய், கொஞ்சமாக வந்து கல்பாசி சேர்த்துக்கலாம். கூடவே வந்து 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரே ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கியாச்சு. இப்போ வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் தனியா பவுடர் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு ஸ்டவ்வை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போயிடுச்சுங்க. இப்போ வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி விழுதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஹீட்லேயே வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் அதோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். ஏன்னா நம்ம தக்காளி, தேங்காய் எல்லாமே வந்து நம்ம அப்படியே பச்சையாக தான் சேர்த்துருக்கோம். அதனால் அதில் வர பச்சை வாசனை போகிறதுக்காக இப்படி வதக்கிக்கிறோம். இப்போ அந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிட்டு கொஞ்சம் திக்காய் வந்திருக்கு. இப்போ வந்து நமக்கு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து 2 கப்லேருந்து 3 கப் தண்ணி வரைக்கும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு குழம்பு வந்து எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி இட்லிக்கு செய்கிறதுனால இன்னும் கொஞ்சம் தண்ணி நான் சேர்த்துக்க போகிறேன். இன்னும் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறேன். கூடவே வந்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம உப்பை சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை மட்டும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ வந்து இது கொதி வர சமயத்தில் குக்கரை மூடி மீடியம் ஹீட்லேயே 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து ப்ரெஷர்லாம் அடங்கிடுச்சு. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். குக்கரை ஓப்பன் பண்ணும்போதே சூப்பரான ஸ்மெல்லுங்க. இப்போ பாருங்கள், அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு குழம்பு வந்து நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி மட்டும் தூவி இறக்கிட வேண்டியதான். இதை மறுபடியும் கொதிக்க வைக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. இப்படியே வந்து நம்ம சர்வ் பண்ணலாம். இந்த குருமாவை வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, புலாவ் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி இந்த குருமாவை வந்து கப் இட்லி கூட தான் சர்வ் பண்ணுறேன். நீங்களும் இந்த குருமாவை இதே போல் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.